Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ரொம்ப பேசிக் தான். The peak voltage of an AC supply is 440 voltage. So peak voltage, maximum voltage வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க V0 or Vm. Then it's RMS voltage என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. So நமக்கு peak voltage தான் கொடுத்திருக்காங்க. RMS voltage என்னன்றது நமக்கு கேள்வியில கேக்குறாங்க. So we have two different formulas. So Vrms which is equal to IRMS into resistance. இது ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்கு. ஆனா நமக்கு வந்து IRMS அப்படிங்கற ஒரு டேர்மே கேள்வியில இல்ல. ரெசிஸ்டன்ஸும் கேள்வியில இல்ல. பட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா பீக் வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க. அப்ப பீக் வோல்டேஜ் வச்சு RMS ரிலேஷன் எதனா இருக்கா அப்படினு கேட்டினா கண்டிப்பா நமக்கு இருக்கு. So Vrms equal to peak voltage, right? So peak voltage upon root 2. So peak voltage, or we can also say that as Vm upon root 2. இல்லனா இது நம்ம புக்ல V0 upon root 2 அப்படினு எழுதிருக்கீங்க. Which is the peak voltage, maximum voltage given in the circuit. So நமக்கு கேள்வியில maximum voltage சொல்லி கொடுத்திருக்கு. Right? So இதோடைய term நமக்கு தெரியும் 0.707 இல்லையா, நம்ம எழுதிருக்கோம் 0.707 V0. இதே வந்து IRMS கூட நீங்க எழுதிருப்பீங்க 0.707 into I0 அப்படினு எழுதிருப்பீங்க. சோ நமக்கு வந்து V0 உடைய வேல்யூ நமக்கு தெளிவா கேள்வியில இருக்கு 440 அப்படினு. அப்ப ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படினா we get the result. சோ அப்ப என்ன வருது 440 into என்னது 0.707. சோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய term. Right? அப்ப if I do so, எப்படி பண்ணலாம்? இப்ப பாருங்க 7 0s are 0, 7 4s are 28, carry over 2 இருக்கு, 7 4s are 28, 30. இங்க வந்து 0 times, so 1 2 3 எல்லாமே எழுதியாச்சு. அடுத்து again 7 தான். So that is nothing but 0 8 0 3. இவ்வளவுதான். அப்ப நமக்கு வந்து 0 8 0 3 plus 8 எவ்வளவு வருது? 11 வருது. So 1 and carry over இல்ல, so 1 and then 3. நமக்கு எத்தனை டெசிமல்? 3 டெசிமல். 1 2 3. அப்ப நமக்கு எவ்வளவு வேல்யூ வருது பாருங்க, 311.080. இது நமக்கு வந்து இருக்கக்கூடிய ரிசல்ட் Vrms. சோ நம்ம எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம் அப்படின்றது வந்து நமக்கு இருக்கக்கூடிய given data தான் தீர்மானிக்க போகுது. அப்ப you should not get confused இல்லையா? சோ நமக்கு வந்து Vrms இருக்கு. சோ இந்த இடத்துல எனக்கு IRMS எங்கடா அப்படினு நீங்க கேள்வியில தேட தேவையில்லை. ஏன்னா நமக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு which says the relation between Vrms and the peak voltage. So that's how you have to solve. So solve பண்ணும்போது that becomes difficult, but when you do it on regular that becomes easy இல்லையா? So once expert ஆகிறதுக்கு முன்னாடி everything is difficult and it's a beginning part, right? So that's how it started. மொக்கப்படுறதுல பார்த்துக்கோங்க. Thank you. Help this with a smile.